வணக்கம். என்னுடைய பேர் தம்பியா தர்மலிங்கம். நான் இத்தாவில் பகுதியில் ஒரு கிறிஸ்தவ போதகராக நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். உண்மையாகவே இந்த கிராமத்தில் 45-50 வருஷத்துக்கு மேலே எல்ஆர்சி காணிகள் வழங்கப்பட்டு அந்த காணிகளுக்கு உறுதி இல்லாமல் மக்கள் சரியான சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். யுத்த காலத்தில் இடம்பெயர்ந்து போனார்கள். மறுபடியும் வந்து அந்த காணிகளை புனரமைத்து அந்த காணிகளிலே குடிவாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காணிகளை பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதோ பிற பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதோ வெகு சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ரீதியில் அருமையான ஐயா அம்மாச்சி ராசரட்னம் அவர்களும் அருமையான தம்பி ஜனா அவர்களும் இந்த பகுதியில் வந்து மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். எப்படியாவது நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தை பிடித்து நாங்கள் உங்களுக்கு உறுதி வழங்குவோம் என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையாகவே அதன் நிமித்தம் சனங்கள் பெரிய சந்தோஷப்பட்டார்கள். இன்றைய தினத்தில் அந்த உறுதி வழங்கும் வைபவம் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய வாழ்விலே உண்மையாகவே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரகாசமாக இருக்கிறது என்று நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். உண்மையாகவே பெரிய சந்தோஷம். மக்கள் எல்லாரும் பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அந்த உறுதி பத்திரங்களை வாங்கி கொண்டு சென்றார்கள். இவ்வளவு காலம் வாழ்ந்த அந்த காணிக்கு இன்றைக்குத்தான் அவர்களுக்கு ஒரு உயர் கிடைத்தது போல அந்த உறுதி கிடைத்தது. பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையாகவே ஐயா அம்மாச்சி ராசேந்திரம் அவர்கள் உண்மையாகவே வருகிற அதிகாரிகள் கட்சி, அதாவது வந்து மக்கள் பிரதேச, அதாவது எங்களுடைய அனுல அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட எல்லா அமைப்பில் சேர்ந்தவர்கள்ட்ட பேசி கதைத்து இந்த காரியத்துக்கு ஒரு பெரிய வலுவூட்டி இன்றைக்கு இந்த பெரிய திட்டம் நிறைவேற்றப்பட்டது. தம்பி ஜனா கூட அதுக்காக பிரயாசப்பட்டிருக்கிறார். மற்ற ஆளுநர் மற்ற எல்லாரும் படிப்படியாய் மேலிடத்தில் இருந்து உண்மையாகவே ஜனாதிபதியுடைய திட்டம், ஜனாதிபதி சரியான ஒரு கனத்தை கொடுத்து ஏழை எளிய மக்கள் மீது கரிசனை கொடுத்து செய்து கொண்டு வருகிறார். அது உண்மையாகவே எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய ஜனங்கள் மீது தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று பாராதபடி எங்களுடைய கிளிநொச்சி மாவட்டத்திலே முதலாக நடந்த இந்த சம்பவத்தை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். உண்மையாகவே இது பெரிய ஒரு சந்தோஷம். நான் எத்தனையோ தரம் காணிகளுக்காக சிறுத்த ஆணைக்குழுவின் அமைப்பாளர் விமலனிடத்திலே போய் எத்தனையோ தரம் நான் இந்தியாவிலே அகதியாக இருந்து வந்த நான் என்னுடைய பேரில் காணி இல்லைன்னு சொல்லி எத்தனையோ தடவைகள் அவரிடத்திலே மனு கொடுத்திருக்கிறேன். அவர் அதற்கு ஒன்றும் செவிசாய்க்கவில்லை. கொழும்பில் உள்ள மேலிட அலுவலகத்துக்கு காணிச்சீர்த்த அலுவலகத்துக்கு கூட 2-3 முறை நான் போய் வந்திருக்கிறேன். என்னுடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. கடைசியில் அவர் சொன்னார், நீங்கள் எல்ஆர்சியில வேலை செய்திருந்தால் அதுக்குரிய அத்தாட்சி எடுத்து கொண்டு வாருங்கன்னு சொல்லி நான் லேபர் ஆபீஸில் போய் நான் அதுக்குரிய அத்தாட்சி பத்திரத்தை கூட நான் எடுத்து வைத்திருக்கிறேன். அவர் அதை கண்டுகொள்ளவில்லை. அதை நான் கொடுத்திருந்தேன். இவ்வளவு நாளும் அவர் அதை எனக்கு கண்டுகொள்ளவில்லை. இழுத்தடித்து எனக்கு ஒரு காணி தொண்டு தரவில்லை. இன்றைக்கு எனக்கு வயசு 64 வயசு ஆகிறது. எனக்கென்று சொல்லி என்னுடைய பேரில் இலங்கை நாட்டில் எனக்கென்று சொல்லி ஒரு காணி இல்லை. என்னுடைய பேர் தம்பியா தர்மலிங்கம். என்னுடைய பேரில் ஒரு காணியும் இல்லை. அதனால தயவு செய்து எனக்கு ஒரு காணி துண்டு எனக்கு கடைசி நேரத்தில் நான் ஒரு தோட்டத்தையோ ஏதாவது ஒன்று பயிர்கொடியை வச்சு நான் வாழுவதற்கு எனக்கு ஒரு காணி துண்டு வாங்கி தரும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறேன். உண்மையாகவே இந்த வைபவம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு நாள். இந்த நாள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. இந்த நாள் உண்மையாகவே காயப்பட்டு வேதனைப்பட்டு இன்னும் வேதனையோடு கூட எவ்வளவோ இழந்து போன என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரகாசம். இது அவர்களுடைய புண்களையும் காயங்களையும் ஆற்றுகிற விதமாக இந்த வைபவம் அமைந்தது. உண்மையாகவே எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுக்கும் அவர்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சுக்களுக்கும் சகல தோழமைகளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக எங்களுடைய அன்பு தம்பி ஜனாவுக்கு ஐயா அம்மாச்சி ராசரட்னம் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்களுடைய ஜனங்கள் சார்பாகவும் விசேஷமாய் நான் முன்னாள் கிராம அபிவிருத்தி சங்க தலைவராக இருந்தேன். அதன் சார்பாகவும் எங்களுடைய மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.